ஹாய் guys, இதுக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை பொசசிவ் 7 மீட் தான் பார்க்க போகிறோம். OT7 ஒன் ஷாட். ஓகே நம்ம அப்படியே வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் போயிடலாம். இன்ட்ரடக்ஷன் வந்துட்டு நீங்களும் பிடிஎஸ் மெம்பர்ஸும் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ்லேருந்து ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு கம்பெனி ஓன் பண்ணுறாங்க. எப்படின்னா 7 பேருமே தனித்தனி கம்பெனி ஓன் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எல்லாத்துக்குமே, அதாவது இந்த இருக்கிற 7 கம்பெனிஸ்க்குமே நீங்கள் ஒரே ஆள் தான் லா அட்வைசர். ஓகேவா? மீன் லைக் அந்த வாதாடுவாங்கள சம்திங், அந்த சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் தான். ஓகேவா? சரி, ஓகே நம்ம அப்படியே வந்து ஸ்டோரி கண்டினியூ பண்ணலாம். ஸோ அதாவது நீங்கள் உங்களோட வீட்டில் உட்காந்துருக்கீங்க, உங்களை சுற்றி அப்படியே ஒரே சவுண்டாக இருக்குது. என்னென்னு பார்த்தா நம்ம பாய்ஸ் தான் உட்காந்து கேம் விளாண்டுட்ருக்கானுங்க. அங்கங்கே உட்காந்து கேம் விளாண்டுருக்காங்க. உங்களுக்கு ஃபோன் வருது. நீங்கள் வந்து அப்படியே வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு இந்த ஃபோனை பார்க்குறீங்க. ஸோ அது உங்கள் அசிஸ்டன்ட் தான். நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இவனுங்க வேறு கத்திக்கிட்டே இருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு, டேய் என்ன எது கத்துற, டேய் என்னடி முதல்ல நான் அமைதியாக இருங்கடா, கேம் சீரியஸாக போய்ட்டுருக்கு, வேலையை பாரு, சொல்கிறேன்ல எனக்கு கால் வருது, முக்கியமான கால், வாய் மூடிட்டு மூச்சு கூட விடக்கூடாது அவனும் அப்படின்னு மாதிரி நீங்கள் கத்துறீங்க. அவனுங்களும் வந்து சரி அப்படி சொல்லிட்டு அமைதியாகிட்டானுங்க. நீங்கள் வந்து கால் அட்டன் பண்ணி, ஹலோ மேம் நான் தான் பேசுகிறேன், சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அவனுங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே நீங்கள் பேசுகிறதே பார்த்துட்டே இருக்கானுங்க. ஸோ நீங்கள் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சோடனே திருப்பி கத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ இப்படி தான் ஒரு கொஞ்சம் நேரம் போயிட்டுருக்கு. நீங்கள் வந்து எனக்கு விளையாடுறத பார்த்து கடுப்பாகுது உங்களுக்கு. நாங்கள் உட்காந்துருக்கேன், நீங்கள் விளையாண்டுட்டே இருக்கீங்க, இதுக்கு தான் டெய்லி இங்கே வரீங்களா? நாங்களே வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இப்போ தாண்டி விளாட்றோம், உனக்கு என்னடி அதுக்குள்ளே, இங்கே பாருங்கடா எனக்குலாம் தெரியாது, மூடிட்டு நாளைக்கு எல்லோரும் லீவ் போட்டு என் கூட வெளில வரீங்க. இங்கே பாரு, நாளைக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக என்னால் வர முடியாதுன்னு ஆரம்பி சொல்கிறாரு. அப்படியே வந்து அதையும் நோக்கி அப்படியே எல்லோரும் ஒவ்வொரு ரீசன் சொல்லிகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் வந்து அப்படியா, சரி நீங்கள் யாரும் வேணாம் சரியா, நான் மட்டும் தனியாக போய்க்கிறேன். சரி போய்ட்டு தனியாக தான் போகணும், சரி நான் தனியாகவே போய்ட்டு வந்துக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் யாரும் வேணாம். இல்லை சரி விடு நான் வரேன். இல்லை வேணாம், நீ போய் வந்து உன் ஒர்க்கை பாரு, நான் வந்து தனியாக போய்க்கிறேன். என் பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்க, நான் அவங்க கூட போய்ட்டு வந்துக்கிறேன், சரியா நீ வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவனுங்களும் சரி போய்ட்டு அப்படின்னு கேஷுவலாக விட்டுறானுங்க. நீங்களும் வந்துட்டு ஒருத்தால ஒழிஞ்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு போயிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ள ஜின் வந்து குக் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீங்கள் போய் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஜின் இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லாப் மேலே ஏறி உட்காந்து நீங்கள் க்யூட்டாக ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருக்கீங்க. அவர் அவங்கள பார்த்து அப்படியே சிரிக்கிறாரு. நீங்கள் எதுக்கு ஜின் சிரிக்கிற? ஒப்பான்னு கூப்பிட்டு எனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். ஒப்பானா பிரதருன்னு அர்த்தம், உனக்கு தெரியுமா தெரியாதா? அப்படியா, சரி பாய் ஃப்ரெண்ட் ஆக்கிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் வராரு. நீங்கள் வந்து நிறுத்து சரி விடு, இன்னும் நான் ஒப்பான்னு கூப்பிட்னால தானே ஒப்பானே கூப்பிட்றேன், சரியா? ஆனால் பிரதர் மீனிங்கில் தான் கூப்பிடுவேன். சரி நீ கூப்பிடவே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் வந்து சிரிச்சிட்டு நான் தான் அதுக்கு தான் கூப்பிடல அப்படி சொல்லிட்டு நீங்கள் க்யூட்டாக பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் வந்து உங்களை பார்த்துட்டே சமைச்சிட்ருக்காரு. ஸோ நீங்கள் சமைச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குறாரு. நீங்கள் வந்து அது அப்படியே கையில் எடுக்கிறீங்க, அது சுட்டுருச்சா அப்படின்னு கத்துறீங்க. வெளியில் உட்காந்துருக்கவனுங்க எல்லாம் உள்ளே வந்துட்டானுங்க. ஏன்னா சின்ன கை கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் பார்த்துட்ருக்கானுங்க. ஜின்னை பிடிச்சி வாங்குவாங்க, நீ எதுக்கு அவகிட்ட அப்படி சூடாக கொடுத்துட்ருக்க, எதுக்கு நீ கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு பக்கம் சின்ன பிடிச்சி கத்திட்ருக்காங்க. நீங்கள் பார்த்து சிரிச்சிட்டு எனக்கு சுடவே இல்லைடா, சும்மா தாண்டா கத்துனேன் அப்படின்றீங்க. ஜின்னு அப்படியே உங்களை மறைக்கிறாரு. நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடுறீங்க. ஜின்னு உங்களை துரத்திட்டுருக்காரு கரண்டி எடுத்துகிட்டு. ஸோ அப்படியே இவனுங்களாம் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கானுங்க. இப்படி தான் கொஞ்சம் ஃபன்னாக போகும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் போய் தூங்க போயிடுறீங்க. அடுத்த நாள் காலையில் தான் நீங்கள் அப்படியே எந்திரிச்சிட்டு ஜாலியாக வந்து கீழே வரீங்க. உங்களுக்காக எல்லோரும் உட்காந்துருக்கானுங்க. எல்லோரும் வந்து ஒவ்வொன்று கையில் வச்சுருக்கானுங்க, ட்ரெஸ்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பரவாயில்லையே, என்ன அற்புதமாக இன்றைக்கி எல்லோரும் வந்து நின்றுட்டுருக்கீங்க, அதுவும் போகாமல். இந்த டைமுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போயிருப்பீங்களே. அது ஒன்றும் இல்லை வயன், எனக்கு வந்து கொஞ்சம் மீட்டிங் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் நீ வந்து எந்திரிச்சோன்னா போகலாம், உன்னை பார்த்துட்டு போய் மீட்டிங் அட்டென்ட் பண்ண தானே அழகாக இருக்கும், அதனால தான். சரியில்லையே ஜிம்மினா, இது எதுவுமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. அவர் அவங்கள பார்த்துட்டு ஆனால் சரியாக தான் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கூப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடெலாம் சர்வ் பண்ணுறாரு. ஸோ ஜின்னு சாப்பிடு எதையும் வச்சு வைக்கக்கூடாது, முக்கியமாக அந்த கீரை அது இதெல்லாம் எடுத்து வச்சேன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் வந்து எல்லாத்தையும் சமத்தாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்க எதுக்கு உட்காந்துருப்பாங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்களுக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுவீங்க, சாப்பிட மாட்டீங்க. ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு இன்றைக்கினாச்சும் வந்து உட்காந்து ஒழுங்காக சாப்பிட வைக்கணும் அப்படின்னு தான் எல்லோரும் உட்காந்துருக்கானுங்க. அப்படியே உங்களை பார்த்து மறைச்சிட்டே இருக்கான். ஏன்னா நீங்கள் வந்து அந்த வெங்காயம்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருப்பீங்க. அப்புறம் மறைச்சிட்டே இருக்கான். நீங்கள் பார்த்துட்டு எதுக்கு என்னை மறைக்கிற, அங்கே தட்டைப்பாரு, டிஜின்னு இங்கே வா, என்னடா அங்கே பாரு தட்டைப்பாடுறா,
அப்படின்றாரு. ஸோ ஜின்னு அப்படி தட்டை பார்த்துட்டு மண்டையிலேயே ஒன்று வைக்கிறாரு. ஒழுங்காக உன்னை எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாலும் வெங்காயத்தை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்ருக்க அப்படின்றாரு. ஸோ நீங்கள் வந்து எதுக்கூட போட்டு கொடுத்தா உனக்கு தானே வெங்காயம் பிடிக்காது, இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், ஒழுங்காக நீ சாப்பிடு, போவி அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்றீங்க. ஒழுங்காக இப்போ வந்து சாப்பிட்றியா இல்லை ஜேகேயை கூப்பிட்டு அவனை துணிச்சு விட சொல்லட்டுமா? அவனை கூப்பிடு பாப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படின்னு கத்துறாரு. ஜேகே மாடியில் இருப்பார். அவர் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து என்னாச்சு, இங்கே பாரு வாணின்னு சாப்பிட மாட்டேங்கிறா, அவளுக்கு சாப்பிட சொல்லு. சாப்பிட்றீ ஜின்னை நான் சொல்லி அவள் கேட்கலடா, நீ சொன்னால் கேட்டுருவாளா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறாரு. நீ சொல்லி கேட்கல, அப்போ நான் சொன்னால் கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு ஓரமாக உட்காந்துறாரு. உடனே நான் ஹெல்ப்பு கூப்பிட்டேன், மூடிட்டு வர அவளுக்கு ஊட்டி விடுறா அப்படின்றாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, அப்படியே பப்பியாட்டம் மூஞ்சி வச்சுக்கிட்டு அப்படியே அந்த கண்ணெல்லாம் வெளில வரல. ஸோ அது மாதிரி அப்படியே பப்பி மாதிரி கண்ணெல்லாம் வச்சுட்டு அப்படியே பாவமாக வந்து பவுட் பண்ணிட்டே பார்க்குறீங்க. அவளுதான் ஃப்ளாட்டு பையன் ஃப்ளாட்டு அப்படியே பார்த்துட்டு, இல்லை மச்சான் எதுக்கு அவளை ஃபோர்ஸ் பண்ணி ஊட்டியெல்லாம் விட்டுக்கிட்டு, நீ வேணால் ஊட்டு வீணா போய் வேணால் தண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஏன்னா அவனுக்கு ஹார்ட் பீட்லாம் ஃபாஸ்ட்டாக துடிக்க ஆரம்பிச்சிருச்சு உங்களை இப்படி பார்த்தோன்னே. ஸோ நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. சிரிச்சிட்டு எதுக்கு அவன் இப்படி போகிறான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வீயும் வந்து உங்களுக்கு வந்து எடுத்துருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறாரு. நீங்கள் வந்து முடியவே முடியாது அப்படின்னு தலை ஆட்டிகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நீ சாப்பிட்லன்னு வச்சுக்கோ, நெக்ஸ்ட்டு சுகா தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு சொல்கிறான். சுகாவா, இல்லை நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. ஸோ சுகா அங்கேருந்து இதை பற்றி சிரிச்சிட்ருக்காரு. ஸோ இப்படி தான் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்டில் இருக்க போர் அடிக்கிட்டு வெளில போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டு இருக்கீங்க. ஒரு பிளாக் கலரில் ஒரு டாப்பு, அப்புறம் பிளாக் கலரில் ஒரு பேண்ட் போட்டுட்டு, ஒரு மேலே ஒர்க் அவுட் மாதிரி போட்டுட்டு ஃப்ரீயாக விட்டுட்டு லைட்டாக ரெட் லிப் மட்டும் போட்டுட்டு நீங்கள் கிளம்புறீங்க. ஸோ வெளில போயிட்டு உங்கள் கார் எடுத்துகிட்டு, காரில் போகலாமா இல்லை சைக்கிளில் போகலாமா அப்படின்னு பார்த்துட்ருக்கேன். சரி கார்லேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆக்சுவலி ஷாப்பிங் தான் போவீங்க. ஸோ நீங்கள் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்துட்டுருப்பீங்க. அந்த எலிவேட்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதுலேருந்து இறங்கி வந்துட்டு எக்ஸ்லவேட்டர். ஸோ அதுலேருந்து இறங்கி வந்துட்டுருக்கீங்க. ஸோ மேலே போகிற ஒரு பர்சன் உங்களை பார்த்துட்டு அப்படியே திரும்பியும் வந்து உங்ககிட்ட, அதாவது திருப்பி அங்கேருந்து கீழே இறங்குறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, இவன் என்ன மேலே போய்ட்டுருக்க எக்ஸ்லேட்டில் கீழே இறங்கிட்டு இருக்கான், பைத்தியக்காரனவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து மூஞ்சி தெரில, அவன் இறங்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு மூஞ்சி தெரில. ஸோ அவனு கீழே இறங்கிட்டு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் வந்துட்டு அப்படியே பார்க்குறீங்க. அவன் உங்களை பார்த்துட்டு ஹேவன் யாராவது அப்படின்னு பார்த்துட்டா ஃபிலிக்ஸு. ஸோ ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு ஃபிலிக்ஸா இங்கே என்ன பண்ணுற, நீ எதுக்கிட்ட மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்க, அந்த எக்ஸ்லிவேட்டரே மேலே போகுது, நீ எதுக்கு அங்கேருந்து கீழே இறங்குற? வயன் நான் ஒன்று பக்கம் தாண்டி இறங்கினேன். ஒன்று பார்க்கவா, ஓகே சரி வா ஒரு காஃபி குடிச்சிட்டு போமா? இல்லைடா எனக்கு வேலை இருக்குது, நான் போய் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்க்கணும். வயன் ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோம்ல வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. சரி ரொம்ப நாள் கழிச்சு பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து போய் உட்காருங்க. ஸோ ஃபிலிக்ஸும் வந்து உங்கள் பக்கத்தில், அதாவது உங்கள் பக்கத்து சேரில் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு உங்களுக்கு வந்து உங்க கூட பேசிகிட்ருக்கான். அப்போ வந்து அவங்க முடியெல்லாம் வந்து நீங்கள் நின்று விட்டுருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் மூஞ்சிக்கு முன்னாடி இருக்குது. ஸோ அதெல்லாம் பொறுமையாக அப்படியே எடுத்து விட்டுட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து அப்போன்னு பார்த்து வீடியோ எடுத்துகிட்ருப்பீங்க. இந்த ஃபுட்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துருக்கும்போது அவன் வந்து கேமராவை திருப்பிடுவான். ஸோ கேமராவை திருப்பி அவங்க 2 பேரையும் அவன் வீடியோ எடுத்துகிட்ருப்பான். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி ஏதோ சும்மா பண்ணுறானே பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உட்காந்துருப்பீங்க. ஸோ அவனும் வந்து உங்கள் கூட போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு, ஏன்னா நீங்கள் 2 பேரும் வந்து சைல்ட்ஹுட், அதாவது எப்படின்னா பிடெஸ்க்கு முன்னாடிலேருந்து உங்களுக்கு வந்து ஃபிலிக்ஸை நல்லாவே தெரியும். நீங்கள் 2 பேரும் வந்து ஹைஸ்கூல்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. அவனுங்க வந்து உங்களுக்கு காலேஜ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு. பட் நீங்கள் அவனுங்க கூட தான் ரொம்ப க்ளோஸு. இவனை நீங்கள் மறந்துருப்பீங்க. ஸோ காலேஜ் போனதுக்கப்புறம் இவனை பற்றி ஞாபகமே வந்திருக்காரு, இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அதனால தான் வந்து சரி ஓகே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காந்துருப்பேன். உங்களுக்கு ஃபிலிக்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஃபிலிக்ஸுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து நீங்கள் வந்துட்டு உட்காந்து அந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து சரி இதெல்லாம் வந்து நம்ம ஜேகேக்கு சென்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் எடுத்து ஜேகேக்கு சென்ட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேகேக்கு சென்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது ஃபிலிக்ஸ் பார்த்துட்டு யாருக்கு சென்ட் பண்ணிட்டுருக்கா, என்னோடய பாஸா ஐ மீன் என்னோடய ஃப்ரெண்டு. அவன் இப்போ வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கான். அந்த கம்பெனிக்கு நான் தான் லா அட்வைஸராக இருக்கேன். ஓஹோ லா அட்வைஸ், நீ லாயரா? எனக்கும் ஒரு கேஸ் இருக்கா, என்னோடய கம்பெனிக்கும் கொஞ்சம் வந்து அட்வைஸ் பண்ணுறியா அப்படின்னு. உனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கே நான்
1000 பேர் வேணும், இல்லை நான் வேறு வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணிருக்க முடியுமா, போடாடே. என்ன ஏன்னு இப்படி சொல்கிற, என்னடா சொல்லுவாங்க, எனக்கு இங்கே 7 கம்பெனி இருக்குடா, அந்த 7 கம்பெனியும் நான் மட்டும்தான்டா பார்த்துருக்கேன், எனக்கு வேறு யாரும் ஹெல்ப்புக்கு கூட கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சோகமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க. அவன் இது பண்ணுறான், இவன் எதை பண்ணுறான், ஐயோ அந்த காஸ்மெட்டிக் கம்பெனி ஒருத்தன் வச்சுருக்கான் பாரு, ஐயோ அவன் என்னத்தை தான் பண்ணாலும் எல்லா ப்ராண்டு மேலேயும் கம்ப்ளைண்ட் வருது, என்ன தான் பண்ணுறது சத்தியமாக எனக்கு தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புலம்பிட்டு இருக்கீங்க. ஃபிலிக்ஸ் எல்லாம் கேட்டு சிரிச்சிட்ருக்கான். ஸோ நீங்கள் வந்து சரி ஓகே ஃபிலிக்ஸா என் டைம் ஆச்சுன்னு அப்படியே கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க. ஃபிலிக்ஸ் அவங்க கையை பிடிச்சி அப்படியே இழுத்து, அயன் நாளைக்கு மீட் பண்ணுவோமா டின்னருக்கா நாளைக்கா, நாளைக்கு தான், சரி ஓகேடா நான் டைம் இருந்தால் உனக்கு கால் பண்ணுறேன், மீட் பண்ணுவோம். சரி ஓகே என் டைம் இருந்தால் வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விட்டுறாரு. ஸோ நீங்களும் வந்து கிளம்புறீங்க. ஸோ நீங்கள் போகிறதே பார்த்துட்டே இருக்கான், கண்ணே எடுக்கல, நீங்கள் போகிறத அப்படி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் போயிட்டு டோர் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் அவன் பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அவனும் எழுந்திரிச்சு கிளம்புறான். ஸோ நீங்கள் வந்து இப்போ கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே கதவை திறக்கிறீங்க, வீட்டில் இருக்க எல்லோரும் அங்கே தான் உட்காந்துருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டு, என்னடா இங்கே உட்காந்துருக்கீங்க, ஆஃபீஸ் போகிறேன் நீங்கள் அதை இது நீங்கள் இங்கே வா, என்னாச்சு ஜேகே, இங்கே வாடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறீங்க. ஸோ இது என்னது இது, இங்கே பாரு, யார் இவன் வந்து என் கிளாஸ்மேட்டு, எனக்கு தெரியாமல் எந்த கிளாஸ்மேட்டு, டே அது இல்லைடா, இவன் ஹைஸ்கூல் கிளாஸ்மேட்ரா, ஹைஸ்கூல் கிளாஸ்மேட்டா, பார்த்தா அப்படி சுத்தமாக தெரியலையே, இவன் அவன் மேலே கையாலாம் வைக்கிறான், என்ன அதெல்லாம் ஒன்றும் இல்லை சுகா, நானும் அவனும் கிளாஸ்மேட் மட்டும்தான், மற்றபடி எதுவும் இல்லை, அவன் வந்து ஏதோ வந்து மூஞ்சியில் இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்து விட்டான், மற்றபடியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆஹா நாங்கள் தான் பார்த்தோமே சார், நீங்கள் போகிற வரை அவங்களையே உட்காந்து லுக் விட்டுட்டு இருந்தான், இல்லை கையை பிடிச்சி வேறு எழுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீ எப்போ பார்த்த, உன்னை ஃபாலோ பண்ணிட்டே நான் தான் வந்தேன். ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா, எதுக்கு நீ என்னை ஃபாலோ பண்ண, இப்படி ஏதாச்சும் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் அவனை ஃபாலோ பண்ணவே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறாரு. நீங்கள் அப்படியே என்ன ஆரம், எனக்கே நீ ஸ்பை வைக்கிறியா, உனக்கு தாண்டி ஸ்பை வைக்கணும் ஃபஸ்ட்டு, என்ன சுகா நீயுமா ஜின்னு, நீயே சொல்ல, அவன் என் கிளாஸ்மேட் தானே, இப்படியெல்லாம் பண்ணுறது தப்பு இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சுன்னா அதுக்கு மேலே காட்டில் இருக்காரு. இங்கே பாரு கம்முன்னு இருந்துடா, அரைஞ்சு போட போகிறேன். என்ன ஜின்னு எதுக்கு கோவப்படுறீங்க எல்லோரும், ஜெயோப்பா நீனா அதை சொல்ல, இங்கே பாரு இந்த விஷயத்துலலாம் என்ன இருக்காத சரியா, நானும் உன் மேலே கோவத்தில் தான் இருக்கேன். அவன் எப்படி டச் பண்ணுவான் எனக்கு சத்தியமாக புரியலை, அவன் பேசுகிறது ஓகே, அதென்ன பக்கத்தில் சேர் போட்டு என்ன அதான் ஆப்போசிட்டில் சேர் இருக்குல்ல அங்கே உட்கார முடியாது, அதென்ன உன் பக்கத்தில் தான் நொட்டுவானா, அவன் ஃபோன் நம்பர் கொண்டு நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ கத்துறாரு. நீங்கள் இப்போ எதுக்கு எல்லோரும் பாசிட்டிவ் ஆகிருக்கான், அவன் ஃப்ரெண்டு மட்டும்தான் சரியா, உங்களை மாதிரி தான் அவனும் ரெண்டுது என்ன மாதிரி அவனும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்முன்னு, இல்லை அவன் உங்களை விட கீழே சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சிரிக்கிறீங்க. சிரிக்காத, எனக்கு அப்படியே காண்டாகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் சும்மா காண்டாகுது அதாகுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, விட அதான் பேசி முடிச்சாச்சு, டின்னர் கூப்பிட்டானே போறியா என்ன, அதெல்லாம் நான் போக மாட்டேன் ஜெக்கி, டின்னருக்கு அவன் லூஸ் மாதிரி கூப்பிடுவான், நான்லாம் எப்படி டின்னர் போவேன் சொல்லு பார்ப்போம், நானும் பார்க்குறேன், நீ போறியா இல்லை போகாமல் வீட்டில் இருக்கியா, நாளைக்கு தான் ஜெக்கி, எத்தனை மணிக்கு, 9க்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, 9 மணிக்கு நீ வீட்டிலேருந்து வெளில காலை வச்சிருவ, அது இல்லை ஜெக்கி, அப்போ 8 மணிக்கு போகலைன்னா இப்போ டைமிங் மாற்றிட்டுருக்க, இல்லை ஜெக்கி நான் வந்து போகலை தெரியுமா, நான் போகவே இல்லையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ரூமுக்கு போய் கதை சுற்றிட்டு, அப்பா இவனுங்களுக்கு எப்படி தான் இல்லை முதல்ல இந்த வீடியோ நான் எதுக்கு சென்ட் பண்ண அப்படின்னு தலையிலே அடிச்சுக்கிறீங்க. ஸோ இவனுக்கு கீழே உட்காந்துட்டு முதல்ல இவன் யாருன்னு கண்டுபிடிங்கடா, சும்மா நம்ம விஷயத்தில் இவன் எதுக்கு நூலை விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடுப்பில் இருக்கானுங்க. நம்ம ஆரம் வந்து அதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, என் பேர் ஃபிலிக்ஸ், என் கூட வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்டு, காலேஜ் மட்டும் நம்ம கூட படிக்கல, வேறு ஏதோ காலேஜில் சேர்ந்துட்டான், இப்போ தான் திருப்பியும் வந்து என்னை பார்க்குறான், எத்தனை வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு. அதனால தான் மேடம் எப்படி ரொம்ப குஷியில் இருக்காங்களோ, க்ரஷ் ஏதாவது இருக்கோ, எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது மேலே க்ரஷ் இருந்துச்சு, அவனுக்கோ என் மேலே க்ரஷ் இருந்துச்சு,
அதுக்கப்புறம் வந்து இப்போ எப்படி இருக்குன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. எதுக்கு கடைசி வந்துச்சா இவளுக்கு கயிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன போகிறாரு. நில்றா, அவளுக்கே நம்ம லவ் பண்ணுற மட்டும் தெரியாது, நீ பாட்டுக்கு போய் வளரி வச்சுறத கம்முன்னு. அப்புறம் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை புட்டுக்கிட்டு போயிடும். அவள் அப்புறம் கூட பேசக்கூட மாட்டான். என்னடா பின் எனக்கு எவ்வளோ கோவம் வருது தெரியுமா? அவன் பாட்டுக்கு கையை தொட்டுறான், மூஞ்சி தொட்டுறான், ஃபேஸு கண்ணல். நான் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து கத்துறானுங்க. ஸோ நான் மருமை இதெல்லாம் பொறுமையாக தாண்டா டீல் பண்ணோம். எத்தனை பர்சன்டேஜ் இது மாதிரி நான் முடிச்சு விட்ருக்கோம் சொல்லு பார்ப்போம். அதுவும் உண்மைதான். என்னாலும் இவன் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கானே, என்ன பண்ணுறது? அதுவும் எனக்கு வேறு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு நம்ம டெஸ்ட் பண்ணிடுவோம். அவள் வந்து டின்னர் போனான்னு வச்சுக்கோவேன், அவளுக்கு வந்து இவனை பிடிச்சிருக்கு. போகலைன்னா அவளுக்கு இவனை பிடிக்கல. சரியா? கண்டிப்பாக அவள் போக மாட்டா. நான் தான் சொல்லிட்டேன் நீ போகாதன்னு. அவள் எப்படி போவா? அதான்டா சொல்கிறேன் ஜிக்கி, நீயே சொன்னதுக்கப்புறம் அவள் போகிறான்னா அவளுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். போகலைன்னா சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லைன்னு அர்த்தம். சரியா? இதுவும் கரெக்டாக தான் இருக்குது. சரி, ஓகே, பார்ப்போம். அப்புறம் அர்ஜுன், நீ பாட்டு போய் எதுவும் வளர வச்சிடாத. சரியா? அவளுக்கே நம்ம என்னை வந்து நம்ம 7 பேரும் அவள் லவ் பண்ணுறோம், அவளுக்கு தெரியவே தெரியாது. எக்காரணத்துக்கு கொண்டு தெரிஞ்சிடக்கூடாது. ஓகே? எத்தனை வருஷம்டா அப்படி மூடி மறைக்க சொல்கிறீங்க? ஆல்ரெடி 4-5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா எப்பட்றா? இதில் வேறு வீட்டில் நொய்னு கல்யாணம் பண்ணிட்டு சாவடிக்கிறாங்க. உங்கள் வீட்டில் மட்டுமா ஜின்னி? எல்லாத்து வீட்லேயும் தான் சாவடிக்கிறாங்க. உங்களுக்குன்னா சின்ன பசங்கடா, நான் அப்படி கிடையாதுடா. ஜின்னி இங்கே பாரு, ஓகே சொன்னால் தான் கல்யாணம் பண்ண முடியும், நல்லா தெரியும்ல. தெரியும் தான், என்ன பண்ணுறது? பேசாமல் நான் வேறு உனக்கு கொண்டுருவேன் சின்ன அப்படின்னு சொல்லி சுகா. ஸோ வந்து சரி 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 என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கேருந்து வசதி டிஸ்மிஸ் ஆகிறானுங்க. ஸோ எல்லோரும் ஒன்று போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அவங்க ரூமில் தான் அப்படியே தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் உங்களுக்கு காலாக வந்துட்டுருக்கு. யாரா அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணால் வந்து ஜேகே அவங்க அம்மா வந்துட்டு, ஹலோ சொல்லுங்கள் ஆண்டி, என்ன பண்ணுற? இப்போ தான் ஆண்டி எந்திரிச்சேன். ஓ, ஜேகே அங்கே இருக்கானாம்மா? ஆமாம் ஆண்டி, இங்கே தான் இருக்கான். ஏன் கால் அட்டன் பண்ணல? நான் அவனை போய் கொடுக்கட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, அவன் கூட பேச தான் கூப்பிட்டேன். எப்படி இருக்க? ரொம்ப நாள் ஆச்சு அவங்ககிட்ட பேசி. ஆண்டி முந்தானத்து தான் பேசினோம். ஓ, ஒரு நாள் பேசலைன்னா கூட வந்து எனக்கு ஏதோ யுகம் ஆன மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து பேசிகிட்ருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் கேட்டுட்டு ஐயோ இதாக இருக்குது. நீங்கள் வந்து ஓகே ஆண்டி அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அவங்க கூட அப்படியே ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்கள் வந்து ஓகே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்றீங்க பேசி முடிச்சுட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரீங்க. திருப்பி உங்களுக்கு ஒரு ஃபோனு. யாருன்னா அவங்க அம்மா. இதுக்கு நம்ம கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்டது பெரிய விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் ஆண்டி என்ன விஷயம்? வயனே, சொல்லுங்கள் ஆண்டி, உனக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கோம். பார்சலா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. அங்கே வந்து நம்ம அதாவது நம்ம குக்கு அதுக்கப்புறம் ஜிம்மன் 3 பேர் வந்து ஒரு பாக்ஸு சுற்றிட்டுருக்கானுங்க. நீங்கள் வந்து கீழே வரீங்க. என்னடா பண்ணுறீங்க? இல்லை, உனக்கு ஏதோ பார்சல் வந்திருக்காமா, அதான் யார் அனுப்புனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. ஆரம்பமா அவனுங்களாம் அவங்க கூட இருக்காங்க, இங்கே தாம்மா இருக்காங்க, அவனுங்களுக்கு ஒரு வேலைன்னா இங்கே தான் இருப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது உண்மை தான், எப்போ பார்த்தாலும் பின்னாடி சுற்றிட்டு இருக்க தானே அவனுங்களுக்குலாம் வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா. ஸோ ஆரம் எங்கே இருக்கான்? ஆரம் மேலே தூங்கிட்டு இருக்காமா தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கடுப்பாக வேறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு சரி இருங்க ஆண்டி, நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து ஒரு ஹீல்ஸ் இருக்குது, லைக் ஹை பிராண்டட் ஹீல்ஸ் இருக்குல்ல. ஸோ அது நீங்கள் அப்படியே ஆண்டி எதுக்கு இது எனக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், இது உனக்கு தான், நீ தான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த பிராண்டு வந்து இங்கே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை, எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கிட்டே கேட்டியாமா? வந்து என்கிட்ட சொன்னான், இந்த பிராண்டு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டுட்ருந்தான். நான் எதுக்குன்னு கேட்டேன், அதுமாதிரி எனக்கு வேணும்னு சொன்னாமா அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு நானே ஆர்டர் பண்ணிட்டேம்மா. ஆண்டி ஆனால் நான் பார்த்தப்போ இங்கே இல்லவே இல்லையே. உனக்காக நான் வந்து நான் யூஎஸ் போகும்போது வாங்கிட்டு வந்தேன். யூஎஸ் பார்க்கும்போது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டு ஓகே ஆண்டி தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி ஆஃப் கடை ஸ்மைல் பண்ணிட்டு ஓகே ஆண்டி அப்படி சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வந்து ஆரமோட கதை வந்து தட்டிகிட்டு இருக்கீங்க. என்னடி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதை ஓப்பன் பண்ணுறாரு. எங்கே பாரு உங்கள் அம்மா எனக்கு என்ன சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாரு.
என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குற ஹீல்ஸு. நான் தான் சொன்னேன் எங்கள் அம்மாக்கிட்ட. நீ ஆர்டர் பண்ணுன்னு சொன்னியா? இல்லை நான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்லலை, எங்கள் அம்மாக்கிட்ட அது மாதிரி வந்து அவளுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்களா உனக்கு? ஆனால் என்ன தெரியுமா எனக்கு பெனிஃபிட்டு, எங்கள் 7 பேர் அம்மா அப்பா உனக்குன்னா மட்டும் எல்லாமே செய்கிறாங்க, அதே அவங்க பெத்த பையனுக்குன்னா ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உன் ஃபீலிங்ஸில் அடக்கி விடாம முதல்ல இது உங்கள் அம்மாக்கிட்ட திருப்பி கொடுத்துரு. எங்கள் அம்மாக்கிட்டலாம் திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டாங்கன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. ஆமாம் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அப்படி சும்மா முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க. ஆரம் வந்து உங்களை அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு போ நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. அவர் சிரிச்சிட்டு எனக்கு தெரியும்டி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து ஆரம்பத்தில் லைட்டாக வந்து சிரிச்சிட்டு விங்க் பண்ணிவிட்டு போகிறீங்க. நீங்கள் விங்க் பண்ணோன்னா ஆரம்பக்கெல்லாம் அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி பட்டர்ஃப்ளைலாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவர் வந்து உடனே வந்து கதவை சாத்திட்டாரு. ஏன்னா அவருக்கு வந்து ப்ளஷெல்லாம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் ஐயோ இப்போ வேறு நேரங்கட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காம் டவுன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே கீழே போகிறீங்க. கீழே போனால் சுகா உட்காந்துருக்காரு. சுகா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, சுகா என்னடி சுகா எனக்கு கையெல்லாம் வலிக்குது சுகா அப்படி சொல்லிட்டு நீங்கள் கையை காட்டுறீங்க. ஸோ சுகா அவங்க கையை பிடிச்சிட்டு அமுத்தி விட்டுட்டுருக்காரு. நேற்று தான் நீங்கள் வேலைக்கே போகலையா, அப்புறம் எதுக்கு உனக்கு கை வலிக்குது? அதுவா எனக்கு ஏதோ ஒரு சைடாக படுத்திருப்பேன் போல சுகா, பயங்கரமாக கை கழுத்து எல்லாம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. அவனை உங்களுக்கு பொறுமையாக பிடிச்சி விட்டுட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு உட்காந்துட்ருக்கான். அப்படியே வந்து கழுத்து எல்லாத்தையும் பிடிச்சி விட்டுட்ருக்கான். நீங்கள் அப்படியே சுகாவை பார்த்துட்டே இருக்கீங்க. சுகா வந்து எதுக்கு என்ன பார்க்குற? இல்லை சுகா நீ தான் வந்து எனக்காக வந்து மசாஜ்லாம் பண்ணி விடுறியா, அதான் அவனை பார்த்துட்டு இருக்கேன். சரி நீ பார்த்ததெல்லாம் போதும், போய் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு அப்புறம் வா. தண்ணியா எதுக்கு? நீ காலையிலேருந்து ஒரு கிளாஸ் கூட தண்ணி குடிக்கல, போய் தண்ணி குடி. சரி கத்தாத அப்படி சொல்லிட்டு நீங்களும் எழுந்துச்சி போய் தண்ணி குடிச்சிட்டு வரீங்க. இப்போ ஒழுங்காக படு, நான் உனக்கு மசாஜ் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்களை படுக்க வச்சு மசாஜ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ ஜிமின் அங்கேருந்து பார்த்துட்டு நீ நடத்து உனக்கு மட்டும்தான்டா வாழ்க்கை அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. நீங்கள் அப்படியே படுத்துட்டு சுகா மசாஜ் பண்ணுறத அப்படியே ரசிச்சிட்ருக்கீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து நைட்டு நீங்கள் வந்துட்டு போகணும். ஸோ வந்து நீங்கள் எப்படி போகிறது அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. ஃபிலிக்ஸ் உங்களுக்கு கால் அடிச்சுக்கிட்டே இருக்கான், வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஃபிலிக்ஸோட நம்பர் வரதை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் போய் தான் ஆகணும். ஏன்னா ஃபிலிக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை பார்க்குறேன். அவங்களுக்கும் அவன் மேலே க்ரஷ் இருக்கும் இல்லையா, அதில் இப்போ க்ரஷெல்லாம் இல்லை, பட் இருந்தாலும் வந்து சரி ஃப்ரெண்டு பார்த்தா என்ன அப்படின்ற மாதிரி தான். சரி போகலாமா வேணாமா யோசிச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனுக்கு கால் பண்ணுறீங்க ஃபிலிக்ஸுக்கு. ஃபிலிக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு ஒர்க் நிறையா இருக்குது, ஸோ என்னால் வந்து வர முடியும்னு நினைக்கல, நம்ம வேணால் நாளைக்கு போய்க்கலாமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. நாளைக்கு காலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. ஃபிலிக்ஸ் வந்துட்டு நாளைக்கு காலையிலையா, சரி ஓகே அப்போ நாளைக்கு காலையில் ஒரு 10 o'clock வந்துட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சேர்ந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். ஓகே ஃபிலிக்ஸ் நீ ரொம்ப க்யூட், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சிரிச்சுட்டு வச்சுருங்க. ஃபிலிக்ஸு ஐயோ எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் அப்படியே வந்து ஹார்ட்டில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. ஸோ நீங்களும் ஃபோன் வைக்கிறீங்க. ஸோ இதில் வந்து உங்கள் ரூமுக்கு வெளில நின்று ஒருத்தன் பார்த்துட்டே இருக்கான். யாருன்னா விஜய்க்கேதான். க்யூட்டா வாடி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். ஸோ நீங்கள் வந்து எந்திரிச்சு வெளில போய் அந்த சோஃபாவை பார்க்குறீங்க. சோஃபாவில் 3 பேர் உட்காந்துருக்கானுங்க. அதாவது நம்ம ஜிம்மன் ஜெகே 3 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் அங்கே போய் நடுவில் டயாங்கியும் ஜங்குக்கையும் பிரிச்சுட்டு நடுவில் உட்காருங்க. அவனுங்க அப்படியே பார்க்குறானுங்க. கருமோ என்னடி பண்ணிகிட்ருக்க? என்னடா இப்போ எதுக்கு நீ நடுவில் அதான் அவங்ககிட்ட அவ்வளோ இடம் இருக்குல்ல, இங்கே தான் வந்து உட்காரணுமா? நான் இங்கே தாண்டா உட்காருவேன், அவங்க 2 பேருக்கு பிரிக்கிறதாண்டா என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துட்ருக்கீங்க. அவனுக்கு உட்காந்து சமத்தா டிவி பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் நடுவில் ஃபோனை வச்சுட்டு உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவன் அப்படி பார்க்குறான். ஜெகே எதுக்கு இப்படி சிரிக்கிற? ஒன்றும் இல்லை ஜெகே, உன்னை பற்றி தான் இங்கே ஓடிட்டுருக்கு அப்படின்னு. என்னை பற்றி ஓடிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ரீல்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ வந்து ஆமாம் என்ன உன் கண்ணை 2 நிமிஷத்துக்கு மேலே பார்க்க முடியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஜெகி கண்ணை பார்க்குறீங்க. அப்படி இல்லை எனக்கு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கண்ணை திருப்பி இப்படி பார்த்துட்டே இருக்கீங்க. 2 பேரும் ஐ கான்டாக்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன எதுக்கு நம்ம இப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் அப்படியே உங்கள் கண்ணையை தான் பார்த்துட்ருக்கான். அவனுக்கு ஹார்ட்லாம் பயங்கரமாக ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. காதெல்லாம் வந்து அப்படியே ரெட் கலர் அவங்களாம் அதெல்லாம் ஆகிட்டுருக்கு. நீங்கள் பாட்டுக்கு அவனை குறுக்குன்னு உட்காந்து பார்த்துட்டே இருக்கீங்க.
வியோ ஜிமனும் வந்துட்டு அப்படியே அவனுங்க 2 பேரும் சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் உங்களுக்கே முடியல, நீங்கள் அப்படியே திரும்பிடுறீங்க. அவனை வந்து அப்படியே திரும்பிட்டு சிரிக்கிறான். நீங்கள் வந்து நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எந்திரிச்சு வெளில திருப்பி வந்து கிச்சனுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே ஆரமும் ஜின்னு நின்றுருக்காங்க. நீங்கள் வந்து கிச்சனுக்கு வாசலில் நின்றுட்டு என்னது இப்படியெல்லாம் ஃபீல் ஆகுது, நமக்குலாம் அப்படி என்றைக்குமே ஆனது கிடையாது. ஐயோ பாய் ஃப்ரெண்ட் இல்லாமல் இப்போ இவனெல்லாம் பார்த்தா நமக்கு ஃபீலிங்ஸ் வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலையில் அடிச்சிட்ருக்கீங்க. அங்கிட்டு ஜேகே அவ்வளோதான், அவன் அப்படியே படுத்துட்டான் அந்த சோஃபா சாமான்களை. ஸோ அப்படியே சாஞ்சு அப்படி தலைக்கீழே வச்சிட்ருக்கான். அவனுக்கு வந்து ஏன்னா காதல் சேர்ச்சி இப்போ எந்திரிச்சா அவனுங்கெல்லாம் கலாய்ப்பானுங்கன்னு சொல்லிட்டு அப்படியே படுத்துருக்கான். ஆனாலும் நம்ம வீக்கும் ஜிமனுக்கும் தெரியும், டே மச்சான் என்னடா எப்புட்றா எனக்கு ட்ரிக் சொல்கிறா, டே நான் என்னடா பண்ணுவேன், அவளே வந்தா கணக்கு திருப்பினா பார்த்தா இப்படி ஆக்கிட்டு போயிட்டா. சரி விடு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் வாழ்க்கை வாழு. காலையில் சுக்கா, இப்போ நீ, அதுக்கு முன்னாடி ஜின்னு, நாங்களாம் இளிச்சவாயி அப்படி சொல்லிட்டு நம்ம நீயும் பார்த்தியா மச்சான், நானும் பார்த்தேன்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கைப்பிடிச்சி அழுதுகிட்டு இருக்கானுங்க. நீங்கள் ஜேகேக்கெலாம் வைக்க தாங்கல, அப்படியே ப்ளஷ் ஆகிட்டே நின்றுருக்கான். நீங்களும் உங்களுக்கு கண்ணெல்லாம் ப்ளஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து எல்லாம் கவர் பண்ணிவிட்டு நோ 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 அப்படின்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க. ஜின்னத்தை பார்த்துட்டு என்ன நோன்னு கத்திக்கிட்டு இருக்க, ஒன்றும் இல்லை ஜின்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ள போகிறீங்க. உள்ள போய்ட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஆரம் வந்து அதாவது கட் பண்ண தெரியாமல் வெஜிடபிள் கட் பண்ணிட்டுருக்கான். நீங்கள் வந்து ஆரம் அது அப்படி இல்லை ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம் கையை பிடிச்சிட்டு ஐ மீன் அந்த கத்தியோட பிடிப்பாங்கன்னு, ஸோ அந்த மாதிரி கத்தியோட பிடிச்சி இப்படி பொறுமையாக வெட்டிகிட்டு இருக்கீங்க. ஆரம் அப்படியே உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் வந்து அப்படியே நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் ஒன்றுமே பண்ணல, அப்படியே உங்களையே பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் இதுவரை ஜின்னு பார்த்துட்டாரா, ஜின்னு பார்த்துட்டு ஐயோ அப்படி சொல்லிட்டு அவர் திரும்பிடுறாரு. ஸோ நீங்கள் பாட்டு கட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்புறம் என்ன கை நகரவே நம்ம தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்தா ஆரம் உங்களையே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஆரமே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு மாதிரி 2 பேரும் ஹை கான்டாக்ட் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கே ரியாலிட்டி வந்துடுச்சு, அவன் ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை அப்புறம் இப்படி தான் கட் பண்ணோம் சரியா, ஓகேவா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. சின்ன அப்படியே ஆரமாக பார்த்துட்டு மஜாவாக இருக்கிற கம்மன் எரிச்சின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் வந்து திருப்பி உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டுருக்காரு. அவருக்கும் வந்து கொஞ்சம் ப்ளஷ் ஆகிடுச்சு. அவர் எப்படி சிரிச்சிட்டே பண்ணிகிட்ருக்காரா, தயவு செஞ்சு என்ன கருமை வேணா பண்ணு, சிரிக்காத சரியா அப்படி சொல்லிட்டு ஜின் திரும்பிடுறாரு. இருந்தாலும் நம்ம ஆரம் சிரிச்சிட்டே இருக்காரா. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே ஜேயோப் ரூமுக்கு போகிறீங்க. ஜேயோப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜேயோப் வந்து உள்ளே வந்து கேம் விளாண்டுட்டு இருக்காரு. ஸோ நீங்கள் உள்ள போய்ட்டு ஜேயோப் என்னடி இப்போ என்ன பண்ணுறேன், நான் விளையாடிட்டுருக்கேன், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை, நான் ஜாயின் பண்ணிக்கிட்டுமா, சரிப்பா வந்தால அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து நீங்களும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் 3 பேரும் உட்காந்து விளையாண்டுட்ருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கால் வருது. நீங்கள் வந்து அந்த நம்பரை பார்த்துட்டு அப்படியே 2 பேரையும் சுற்றி பார்க்குறீங்க. ஸோ ஓகே, நான் இதோட வந்து அதாவது இதை முடிக்கிறேன். நானும் வந்து சரி ஒன் ஷாட்டாகவே போட்டலாம்னு நினச்சேன், பட் இது ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ அதனால் நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஓகே, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என் வாய்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். ஓகே பாய்.